திட்டமா ஒரு பேப்பர்ல மட்டும் இல்லாம பயனாளிகள் கைக்கு இன்னைக்கு சேர்ந்துனா ஒரு அறிக்கையா மட்டும் இல்லாம இதே மாதிரி உங்களுடைய பயனாளிகள் கையில அடைகிற மாதிரியான எல்லா விஷயமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு விருதுநகர்ல பாத்தீங்கன்னா 4 தூண்கள் மாதிரி நாங்க எல்லாருமே இருக்கோம். 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நம்ம அமைச்சர் அவர்கள் இருக்காங்க. அவங்க 4 பேரும் ஒரு தூண்களா இருந்து எதிர்கட்சி தலைவர்களும் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து மக்கள் பணிக்காக தான் வந்திருக்கோம். குடும்ப அட்டைகள் வழங்கும் விழாவில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. இதை அருமையாக செய்த நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற அலுவலர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது நம்ம முதலமைச்சர் விஜயண்ணா அவர்கள் ஜூலை 13ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியிலிருந்து ஆரம்பித்து வச்சாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 73,000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இதனால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு அறிக்கையா இல்லாம இன்னைக்கு பயனாளிகள் கையில கொடுக்கிற அளவுக்கு ஒரு திட்டமா ஒரு பேப்பர்ல மட்டும் இல்லாம பயனாளிகள் கைக்கு இன்னைக்கு சேர்ந்துனா அது நமது முதலமைச்சர் விஜயண்ணா அவர்களால் மட்டும்தான் நடக்குது. கண்டிப்பா இதே மாதிரி எல்லா திட்டங்களும் ஒரு அறிக்கையா மட்டும் இல்லாம இதே மாதிரி உங்களுடைய பயனாளிகள் கையில அடைகிற மாதிரியான எல்லா விஷயமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு விருதுநகர்ல பாத்தீங்கன்னா 4 தூண்கள் மாதிரி நாங்க எல்லாருமே இருக்கோம். 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நம்ம அமைச்சர் அவர்கள் இருக்காங்க. அவங்க 4 பேரும் ஒரு தூண்களா இருந்து எதிர்கட்சி தலைவர்களும் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து மக்கள் பணிக்காக தான் வந்திருக்கோம். கண்டிப்பா மக்கள் சேவையை தொடர்ந்து உறுதிப்படுத்துற மாதிரி எல்லாரும் ஒரு தூண்கள் மாதிரி இருந்து மக்களுக்காக நிற்போம். மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ரொம்ப நன்றி. வாய்ப்பு அளித்திருக்கிறேன்.